ஹாய் கைஸ், வணக்கம். என் பேர் வினீத். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், மோட்டோலாக் வீடியோஸ், அடுத்த பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுவிடுங்க. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இன்றைக்கி என்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MT பைக் தான் இருக்குது. MT-15 பிளாக் கலர் தான் இருக்குது. இந்த பைக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த பைக்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்காங்க தான், நம்ம பையன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MT வந்து ரொம்ப நல்ல பைக்கு. நான் இப்போ வந்து மோட்டோலாகிங்கில் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Yamaha MT பைக் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த பைக்கில் தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து Yamaha MT வந்து எவ்வளோ மைலேஜ் தருது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா Yamaha வந்து ஒரு 50க்கு மேலே மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க MTலாம். நம்ம வந்து இன்றைக்கி கரெக்டாக மைலேஜ் எவ்வளோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு Yamaha MT வந்து மைலேஜ் எவ்வளோ தருது தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பல்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் போய் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு மைலேஜ் எவ்வளோ தருது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 1 லிட்டர் தாங்களா, 1 லிட்டரு இந்த பாட்டில் 1 லிட்டர் பிடிக்கும். நான் பேக்கை போட்டுறா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டில் வந்து பெட்ரோல் வாங்கியாச்சு. ஒரு பாட்டில் வந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். அடுத்த ஒரு பாட்டில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் இருக்க பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணணும். அதுவும் போன வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எதையா விட்டு டிவி போட்டு எடுத்துடணும். இப்போ 2 நாள் முன்னாடி தான் 100 ரூபாய் போட்டுருக்கோம். நான் ஏற்கனவே மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு பெட்ரோல் போடாண்டான்னு சொல்லியிருந்தேன். 100 ரூபாய் போட்டு தான் அந்த பெட்ரோல் என்ன தீரலை கரெக்டாக. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு நாள் சைடு ஒதுக்கி டிவி போட்டு இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் உறிஞ்சி ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு கரெக்டாக மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா MT வந்து ஆக்சிஸராக எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். MT பைக் வச்சுருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா MT வந்து கரெக்டாக எவ்வளோ மைலேஜ் அக்யூரேட்டாக தரும், எந்த மாதிரி ட்ரைவ் பண்ணால் மைலேஜ் கரெக்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஒரு வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பெட்ரோல் உறிஞ்சி எடுத்துகிட்டு பையனை வாந்தி எடுத்துகிட்ருக்கான். அதனால் பெட்ரோல் எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக தெரியல. பிடிது உள்ளவை தொண்டையெல்லாம் குறைஞ்சிடும். வண்டியில் இருக்க பெட்ரோலை உறிஞ்சி எடுத்தாச்சு. ஆனால் அது பெட்ரோல் நிறைய வரல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணி தான் வண்டியை சீக்கிரம் மாதிரி ஆகிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடுறது கரெக்டாக தெரில. ட்ரைவ் வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு ரெஸ்ட்டு 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் எவ்வளோ கரெக்டாக தருதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைவ் பண்ணி பெட்ரோலை தீர்த்துட்டு இது GoPro ஆன் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா GoPro ஆஃப் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா GoPro வந்து என்ன ஒரு பேட்டரி தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது சார்ஜு ஒரு 1/2 hour அவ்வளோதான் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. அதனால் பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆன பிறகு GoPro ஆன் பண்ணி மோட்டோலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிட்டு வண்டி வந்து லைட்டாக அடைக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துருங்க. அடைக்குது, ஆனால் வண்டி போயிட்டு தான் இருக்குது. என்னதான் நடக்கட்டும் என்னால் அடைச்சு போயிட்டே இருக்கு. அடைக்குது போகுது. என்ன எவ்வளோ வழி போகுதுன்னு தெரில. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்க ஃபீல் வந்து மொத்தமாக ட்ரை ஆகிட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓட்டிட்டு ஆஃப் ஆச்சுன்னா அப்படி விட்டுட்டு பேக்கில் இருக்க 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் எவ்வளோ தருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்பா, வண்டியில் இருக்க பெட்ரோல் ட்ரைவ் பண்ண முன்னாடி வண்டி அட ஸ்டார்ட் ஆகிட்டு
எவ்வளோ வழி கரெக்டாக போகுதுன்னு தெரில. வண்டி முன்னாடியே வண்டி ஆஃப் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாருங்க அதை வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் வண்டி போயிட்டு தான் இருக்கு. ஏற்ற யாருன்னா டேங்கில் இருக்க பெட்ரோலை இங்கே வந்துட்டு நினைக்கிறேன். ரைட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ட்ரை ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்க பெட்ரோலை எடுத்து ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் எடு. பெட்ரோல் காலி. 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி எம்டி வந்து கரெக்டாக எவ்வளோ மைலேஜ் தருன்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம். பைங் பைங் பைங். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஊற்றியாச்சு. 5068 கிலோமீட்ரு கரெக்டாக வந்து வண்டி ஓடி இருக்கு. நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து வண்டியில் கரெக்டாக ஊற்றியாச்சு. ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக வண்டியில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக மைலேஜ் எவ்வளோ தருந்தா நம்ம என்ன பார்க்க போகிறோம். EMT15 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ தருதா நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்ல, எம்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45க்கு மேலே சும்மாவே மைலேஜ் தரும், ரொம்ப நல்லா தரும்னு எனக்கு தெரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ V3 பழைய V3 எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா 55 மைலேஜ் 57 தரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்டி வந்து யாருமே 50க்கு மேலே தரும்னு சொல்லலை. எம்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40க்கு மேலே 45 அவ்வளோ தருங்கலாம். என் பின்னாடி வண்டி ஓனர் பார்த்திங்கன்னா வண்டி மைலேஜே தரமாட்டாங்க, 35 தான் தருதுங்களாம். அதனால் வந்து நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ மைலேஜ் தருது நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியோட மைலேஜ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா வேறு ஏதாவது கண்டென்ட் போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். எப்படின்னா ப்ரோ இது டியூக் 200 நல்லா இருக்குமா இல்லாட்டா எம்டி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எம்டியே ஒரு நல்ல ஒரு வண்டி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப நல்லா தரும். லுக் வைஸாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்லிங், டாப் அண்டு ஒரு சூப்பர் பைக்கு, ஒரு நல்ல அளவு ஒரு எப்படி சொல்ல குறைலாம் தர முடியாது, ஒரு டீசெண்டான பைக்கு தான். 200 அதே மாதிரி தான், டியூக் 200 அதே மாதிரி தான். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மைலேஜ் வந்து ரொம்ப நல்லா தரும். 50 ஒரு 45-50 மேலே தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு இப்போ எப்படி சொல்ல சர்வீஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், அந்தளவு ஹை கிடையாது. சர்வீஸ் காஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்கும். ஒரு காலேஜ் பாய்ஸுக்கெல்லாம் ஒரு அஃபோர்டபுள் பைக் வந்து எம்டி. டியூக் 200 அதே மாதிரி தான். மைலேஜ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது மைலேஜ் கொஞ்சம் லெஸ்ஸாக தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டாப் அண்ட் ரொம்ப நல்லா போகும், இனிஷியல் நல்லா போகும். அது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் இதாட்டி ஒரு 100-200 கூட இருக்கும் இதை கம்பேர் பண்ண முடியல. ரெண்டும் மற்றபடி ஸ்பேர் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். லுக்கு வைஸ் பொறுத்தளவு உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டி எடுங்க. 2 வண்டியுமே ரொம்ப நல்ல வண்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது மைலேஜ் மட்டும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கம்மியாக தரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எம்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எம்டி வந்து மைலேஜ் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டுவல் வால்வ் சிஸ்டம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ஒரு ஹோண்டா சிவிக் காரும் இதே மாதிரி டுவல் இது மாதிரி வரும். விவே இன்ஜின் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வால்வு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வால்வும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த விவே லைட்டுகளை ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சின்ன வால்வில் உள்ள பெட்ரோலை வந்து இழுத்து ஆவரேஜ் ஸ்பீடில் போகும், மைலேஜ் நல்லா தரும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரவ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சோம், அந்த விவே எனபிள் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகிட்டுனா
மைலேஜ் ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா ஏர் இன்டேக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெட்ரோல் இதுவும் ரொம்ப ஃபியூலும் ரொம்ப நல்லா இழுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் இது ஸ்பீடும் ரொம்ப நல்லா போகும், பவரும் ரொம்ப டெலிவரி பண்ணும். மற்றபடி இந்த இன்ஜினோட இந்த யமகா சீரீஸோட ஸ்பெஷலே இதுதான், இந்த விவே இன்ஜின் தான். இந்த வண்டி இவ்வளோ இந்த யமகா வந்து இந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த விவே டெக் இன்ஜின் தான். மைலேஜ் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், பவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பைக்கில் நம்ம வீடியோ உள்ளன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ரிவ்யூ ஏதாவது போடனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரவ் கொடுத்து பார்ப்போம், வந்து எந்த அளவு யாருது எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நான் தெரியுது பார்த்தீங்களா, விவே ஆக்டிவேட் ஆகிட்டு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. இத்தனை 8000 7000 ஆர்பித்துக்கு மேலே வந்து அது ஆன் ஆயிரும். பவரும் ரொம்ப டெவலப் பண்ணும். நூற்றி 24 சம்திங் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஏற மாட்டாங்க. 60 கியர் போட்டோன்னா அப்படியே வந்துட்டு டவுன் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24 சம்திங் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 வச்சுருக்கான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 மைலேஜ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 வச்சுருக்கான். அதனால் அவன்கிட்ட இருக்க பைக்கை கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அதை ஷூட் பண்ணி அதை வீடியோ போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் ஸ்பீட் வந்து இப்போ சும்மா ஒரு 5th கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 124 சம்திங் போயிருக்கு. இதில் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம ரவ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஆம்புலன்ஸ் போட்டு ஒரு சின்ன த்ராட்டில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்படி டாப் ஸ்பீட் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போனாலும் எதனாலும் நடக்கலாம். முடிஞ்ச அளவு கியர்ஸ் போட்டுட்டு டாப் பண்ணலாம் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்வைசபிள் கூட. இதுவரை நம்மகிட்ட இப்போ ஒன்றும் இல்லை கியர்ஸ் ஒன்றும். நீ போதான் வாங்கணும். ஒரு க்ளவுஸும் ஒரு ஜாக்கெட்டும் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸ்டார்ட்டில் பண்ணி வைப்போமா இருக்கா? போர்த்திகள் எவ்வளோ யாருன்னு பார்ப்போம். போர்த்தியில் 107. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அலசுது. $27, $127, $127, $28 அடைச்சிட்டு சிக்ஸ்த் இயரில் வண்டி ஏற மாட்டாங்க, அப்படியே டவுன் ஆயிடுது. 128 ஆகுது. இப்போ நாங்கள் வந்து டபுள்ஸில் எங்கே போகிறோம், வித் பில்லியன் ஓட்டி போகிறனால 28. அது இல்லாமல் காற்று ரொம்ப அடிக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5th கியரில் வந்து 128 சம்திங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th கியர் போட்டோன்னா வண்டி அப்படியே டவுன் ஆகிட்டு. அதுக்கு இல்லாமல் நாங்கள் வித் பில்லியன் ஓட்டி போய்ட்டுறதுனால 28ல் அந்தளவு வளசலை, கரெக்டாக நார்மலாக தான் போச்சு. ஆனால் லைட்டாக அந்த ரோடு இந்த ஏரி இறங்கி லைட்டாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளசுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டு பிளாஸ்டர் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி இவ்வளோ தான் போகுது. ஒரு சோலாவாக போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 34, 35 கிட்ட போகும். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 37 வரை ஏற்றிருக்கேன் சோலோவாட்டு. ஆனால் 30 மேலே போகும்போது லைட்டாக அலசும். 36 இந்த பேக் இழுத்து தனியாக அடி அலசுறது ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் முடிஞ்சிட்டு டயர் வந்து ஃபுல்லாக போய் உள்ள கம்பி வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டயர் மாற்றணும். டயர் மாற்றிட்டு தான் நம்ம பைக்கில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த வாரத்துக்குள்ளே டயரை சேஞ்ச் பண்ணிடுவேன். அது மாதிரி இந்த வீடியோ இந்த பார்த்துட்டு நம்ம டியூக் 390க்கு என்ன டயர் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 68லேருந்து 79 வந்துட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துருக்கு, ஒரு 10-8 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. நம்ம
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம என்ன கொஞ்சம் அப்படி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேலேருந்து சிட்டிக்குள்ளே உள்ளே கட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 68லேருந்து 89 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 21 கிலோமீட்டர் ஹைவேல ரன் பண்ணிடுவோம். ஃபுல்லாக அடித்து தான் ஓட்டுறோம். நார்மலாக அது பார்த்திங்கன்னா ஒரு 80-90 ஒருக்கா 100 டாப் பண்ணுறக்கா ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படி இப்படின்னு ஓட்டணும். என்ன வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓடும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இல்லாட்டா ஒரு 25 ஓடும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் மேலே தரும் எம்டி. ஏன்னா எம்டியை பொறுத்தளவே நல்லா மைலேஜ் தரும். எம்டி சீரீஸாக இருக்கட்டும், யமகா சீரீஸ் எல்லாமே மைலேஜில் வந்து நம்ம குறைச்சிட முடியாது. இன்ஜின் ரொம்ப நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லா தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டி பைக் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த எம்டி பிடிச்ச எனக்கு ஒரே காரணம் வந்து எப்படின்னா இந்த ஹேண்ட்லிங் தான். ஹேண்ட்லிங்லாம் எப்படி சொல்ல, இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம வந்து வண்டிக்குள்ளே எப்படி சொல்ல, நமக்குள்ளே அந்த வண்டி அப்படி இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி இல்லை ஃப்ரெண்டு இல்லைலாம் பாப்பப் பண்ணதுக்கு ஸ்டண்ட் பண்ணதுக்கெலாம் அந்த வண்டி நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி சொல்ல, வண்டி வந்து நம்ம ரொம்ப அடக்கமாக அப்படி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன வண்டியாட்டு அப்படி நம்ம கைக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் அந்த வண்டி. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்டி வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எம்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள ஹைவேக்கும் சரி, நம்ம ஏரியாவுக்குள்ள சிட்டி டவுனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து தாராளம் போதும். நமக்கு வந்து இந்த பவர் வந்து தாராளம் போதும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இதே நல்லா பவர் டெவலப் பண்ண தான் செய்யும் வண்டி. 100 எப்படி தரல ஹைவேலாம் ஒரு 130+ போகும். அதே ஒரு சிட்டிக்குள்ள நம்ம நார்மலாக வண்டி ஓட்ட மாதிரி ஓட்டிக்கலாம். இப்போ ரவ் பண்ணி ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம். என்னையது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிட்டி எப்படி சொல்ல ரொம்ப டிராஃபிக்கில் வண்டி இப்போ ஓட்ட மாட்டோம். இதே மாதிரி தான் இப்போ ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே ட்ரைவ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைலேஜ் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் மொத்தமே நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பாருங்க, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் பைக்கு மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பைக்கில் ஒரு சின்ன பேட்ரி இஷ்யூ கரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நாள் எடுக்காமல் அப்படின்ட்டு இருந்தனால அது பேட்ரி லைஃப் போயிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக இனி அதை சர்வீஸ் பண்ணணும். அதை 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸு. நான் எதிர்பார்க்கவே எந்த அளவு வியூஸ் போகணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா 2 வீடியோக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1K வியூஸ் மேலே போயிருக்கு. அதே வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இனி பைக்கில் வந்து லாங் ரைட்ஸ் எங்கேயாவது போகலான்றாங்க. ரொம்ப லாங்லாம் இப்போதைக்கு போக முடியாது. நம்ம இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வர ஒரு ஊட்டி கொடைக்கானல், அடுத்த கேரளா சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாகமோன், அதுக்கப்புறம் மூணார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் போகலான்றாங்க. இல்லாட்டா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி ஹில்ஸ் எல்லாம் ஹில் சைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹில் சைடு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் லைட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு TRS to TRRSன்னு சொல்லிட்டு ஒரு கன்வெர்ட்டர் உண்டு. TRSS to TRS கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பின் லேயர் மாதிரி வரும். அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பைக் அடாப்டரில் வந்து சப்போர்ட் ஆகும் பார்த்திங்கன்னா 2 பின் வேணும். அதுக்கு தனியாக கன்வெர்ட்டர் உண்டு. அது வந்து இந்த மைக்கு கூட இது கிடைக்கும். இது வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்பீடு போனால் ஒன்று அந்த டப்னு ஒரு சவுண்டு எதுவுமே கேட்கல. ஹைவேல ரொம்ப ஸ்பீடாக போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீச்சுன்னு சவுண்டு எடுத்து இருக்குது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு வேறு SC3ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து TRSS to TRSன்னு சொல்லிட்டு அந்த கன்வெர்ட்ரு ஆர்டர் போட்டிருக்கேன். இனி அது வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெச்சும் கிடைக்காது வரட்டதுக்கு, முன்னாடி நார்மலாக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃப்டர்நூன் மத்தியானம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கிட்ட ஆகுது. சரியான வெயில், எல்லாம் வீட்டில் நடந்து வரக்கூடிய நேரமதியில் ஆகும். ரோடு ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 68லேருந்து இப்போ 93 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 168லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்ரு வண்டி கரெக்டாக ஓடிருக்கு. என்ன எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்ரு 15 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடும். 15-16 கிலோமீட்டர் ஓடும். ஏன்னா குறைஞ்சது எப்படியும் நம்ம எம்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மைலேஜுக்கு தரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவேல கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டனால எந்தளவு மைலேஜ் தரும்னு கரெக்டாக தெரில. அது மாதிரி மறக்காமல் எவ்வளோ எம்டி வச்சிருக்க எல்லாரும் உங்கள் பைக்கு எவ்வளோ மைலேஜ் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல். 33 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்கு. வண்டி லைட்டாக அடைக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இப்படி தான் அடைச்சி, ஆனால் அடைச்ச பிறகு ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓடிச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஓடுதுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரவ் பண்ணி ஓடுறதுனால கரெக்டாக இவ்வளோ 40 கிலோமீட்டர்லேயே கரெக்டாக அடைக்க ஆரம்பிச்சிட்டு இல்லை வண்டி. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஹைவேல தான் வண்டி ட்ரைவ் பண்ணுவோம். ஃபுல்லாக விவே ஆன் பண்ணி ஒரு 100க்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6th கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 89-90 போனோம்னா கரெக்டாக விவே வந்து ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 85 அந்த மாதிரி போனால் தான் கம்மியாகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதோட பெட்ரோல் மைலேஜ் நம்ம எம்டியில் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா வண்டி அடைக்குது. பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மைலேஜ் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இதோட நல்ல மைலேஜ் வந்து நீங்கள் வண்டியில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6th கியரில் ஒரு 80-85 அந்த மாதிரி ஓட்டுறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி. ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக 85 அந்த மாதிரி இப்போ ஹைவேல போனால் யாருமே 85 போக மாட்டோம். நம்ம யாருமே ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 90-100 போதும். 100க்கு மேலே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போதும் செய்வோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 41 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் ஓடும், அவ்வளோதான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40+ ஒரு என்ன தெரிஞ்சு ஏன்னா வந்து டீசெண்டாக நம்ம வந்து ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 தரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து 5000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது மொத்தத்தில். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணியிருந்தான். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1550 சம்திங் ஆகிருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செகண்ட் சர்வீஸ் விட போகிறான். அடைச்சி வண்டி அவன் போயிட்டு தான் இருக்குது. என் வண்டியில் இது மாதிரி ஒருக்கா அடைச்சி கொஞ்சம் நிறைய பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இன்னும் பாஞ்சு வரானு. என் வண்டிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஆஃப் ஆகிருக்கும். இது என்னன்னு தெரில. அது போக்குள்ள அடைக்குது. ஆனாலும் போகுது. இதில் குறைக்க முடியாது. எங்கேயாவது இருந்தாலும் இப்போ நம்ம எங்கேயாவது வச்சு அடைச்சினா ஒரு 2 கிலோமீட்டர் கிலோமீட்டர்லாம் பெட்ரோல் வாங்குறதுனா போயிடும் வண்டி. எப்படி ஆகும். என் வண்டி ஒருக்கா அடைச்சி ஒருக்கா ஸ்டார்ட் ஆனால் போகும். அதுக்கு மேலே போகாது. இதை அடைச்சி போயிட்டே தான் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஓடி இருக்கு. 90 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 42 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. 42 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. என்ன கூட்டி போனால் நல்லா பாரதூரம் பால் வர போகும். ஒரு 1 கிலோமீட்டர் போல் போகும். ஒருக்கா அடைச்சி ஆஃப் ஆகிட்டு ஒருக்கா ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி வைப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரை பண்ணி போகிறது கிடையாது. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வச்சுக்கலாம். ஃபியூல் இன்ஜெக்டரை ரொம்ப வண்டி ஆஃப் ஆக விடாது. அப்போ எப்படின்னா ஆஃப் ஆக விடனா ஃபியூல் இல்லாமல் ஆஃப் ஆக விடாது. ஏன்னா அது ஃபியூல் இன்ஜெக்டர் பம்ப் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அடுத்த பம்ப் கொஞ்சம் ரேட் வரும், காஸ்ட்லி. வண்டி வந்து ஆஃப் ஆகுது மாதிரி போக ஆஃப் ஆக மாட்டாங்க. ஆஃப் ஆகிட்டு ஐஸ் ஆஃப் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆஃப்டு. ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். ஓகேவா. ஓகே. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து 5068 ஆரம்பித்து இப்போ வந்து 114 பேருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 43 மைலேஜ் வந்துருக்கு. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைவ் பண்ணலாம் ஓட்டியிருக்கோம். ஏன்னா ஒருக்கா டாப் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணலாம் பார்த்தோம். ஒரு 128 போச்சு பெட்ரோல் இடம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் ஊற்றிட்டு அப்படி ஜாலியாக வீட்டுக்கு கொண்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டி பைக்கு வச்சுருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் சர்வீஸ் விட்டுட்டு தான் வரவா பார்க்கணும் மைலேஜ் வரைக்கும் கூட தருதுன்னு. ஆனால் எனக்கெலாம் தெரிஞ்சு
ஒரு 45 என்ன ஒரு 3 கிலோமீட்டர் வாட்டி தான் நல்லா இருந்திருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போண்டி தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் கண்டென்ட் வரேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.